கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் பிரயாணித்து கொண்டிருக்கிறது. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் உலகத்திற்குள்ளாக மரணம் என்கிற ஒரு பதம் மனிதர்களுக்குள்ளாக வந்தது. அந்த பாவத்தினுடைய வேறாக அந்த ஒரு மரத்தின் கனி அமைந்தது. அப்போ அது நிமித்தம்தான் உலக ரீதியான அறிவுகளை மனிதன் பெற்றான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அனைத்துமே உலக ரீதியான அறிவை தாண்டி இருந்தது. அப்போ மனிதனுடைய அறிவு உலக ரீதியான ஒரு அறிவாக அது உருமாறிக்கொண்டே வந்து இந்த ஸ்டேஜில் அது விஞ்ஞானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக எட்டியிருக்கு. அப்போது இந்த அந்தி கிறிஸ்து என்கிற வெளிப்பட வேண்டிய அந்த மிருகமானது வருவதற்கு இந்த உலக ரீதியான அறிவு தான் பயன்பட போகிறது. இந்த உலக ரீதியான அறிவை கொண்டுதான் அந்தி கிறிஸ்து தன்னையே உருமாற்றி கொள்ளுவான். அதாவது இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறான். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் டெக்னாலஜி, அதாவது செயற்கையாக மனிதர்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போது இது மனித அறிவு நிமித்தமாக உலக அறிவு நிமித்தமாக இதை கண்டுபிடித்து அதை அப்படி அந்தி கிறிஸ்துவனுடைய கைக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் அந்த மனித அறிவை கொண்டு தான் நம்மை ஆளப்போகிறான். அதாவது 666 என்கிற நம்பரை உடைய அந்த அந்தி கிறிஸ்து அந்த மனித அறிவான அந்த ஆறையும் மனிதன் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த கான்டினென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறையும் அவன் தன்னுடைய கைக்குள்ளாக வைக்க போகிறான். அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, இந்த உலக கண்டுபிடிப்பு நம்ம வரக்கூடிய அந்த கண்டுபிடிப்பானது ஒரு விதமான ஒரு 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 சயின்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லுன்னு சொல்லப்படும். ஆனால் அதனுடைய முடிவோ மரணமாக இருக்கும். அது நன்மை காணதல்ல, அது தீமை காணது. ஏனென்னா இப்போ எப்படி அந்தி கிறிஸ்து உலக அறிவு நிமித்தமாக படைக்கப்பட போகிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஒரே அன்போடு தான், நேசத்தோடு தான், கிருபையோடு தான் படைக்கிறார். ஆகவே அந்த அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு மனிதனாக இருக்க போகிறது இல்லை. நானோ அல்லது நீங்களோ இருக்கிற மாதிரி, அல்லது நானோ நீங்களோ இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவன் அந்த வேஷத்தை தரிக்கலாமே தவிர, ஆனால் என்னுடைய ஒரு கேரக்டர் அல்லது என்னுடைய பிஹேவியர், மனிதனுடைய பிஹேவியரோ மனிதனுடைய கேரக்டராகவோ அவன் இருக்க போகிறதில்ல. அவன் மனிதனை போல இருந்தாலும் ஆனால் அவனுடைய உள்ளம் எல்லாமே பிசாசுடையது. அப்போது அவன் நம்ம எப்படி வந்தோமோ அந்த உலகத்துக்கு அந்த மாதிரி அவன் வரப்போகிறதில்லை. ஏன்னா தேவன் பட்சபாதம் இல்லாதவர், எந்த மனிதனையும் அவர் தண்டிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்காதவர். அப்படியே இருக்கிற பட்சத்தில் அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்க போகிறதில்ல. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இந்த உலகத்திற்கு பிரவேசிக்கிறாங்களோ அப்படி பிரவேசிக்க போகிறதில்ல. அவனுடைய வழி தனியான வழியாக தான் இருக்கும். அப்போ அந்த அந்தி கிறிஸ்து அல்லது அந்த பீஸ்டினுடைய வழியை இந்த மனிதனுடைய அறிவை கொண்டு தான் அவன் வடிவமைக்க போகிறான். அப்போது நம்முடைய அறிவு அந்த நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தில் அந்த கனியிலிருந்து அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த கனியை புஷ்டது நிமித்தம் அந்த உலக ரீதியான அறிவு நிமித்தம் அந்தி கிறிஸ்து தன்னை மெருகேற்று கொண்டே வந்துட்டு இருக்கிறான் இவ்வளோ நாளாக. ஆனால் அதுக்கு இது ஃபைனல் ஸ்டேஜ்னு நம்ம எப்போ சொல்கிறோன்னா, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புத அடையாளங்கள், அதாவது இந்த வானத்தில் தோன்றக்கூடிய அந்த அற்புதங்கள், நிலநடுக்கங்கள்லாம் இவ்வளவு பார்த்திங்கன்னா கடைசி 24 மணி நேரத்தில் 43 ஸ்மால் எர்த்குவேக்ஸ் உலகத்தில் வந்திருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது, வெப்சைட்டே சொல்லுது. அப்படியே இருக்கும்போது இதெல்லாம் இப்போ ஒரு நியூஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் ரீசன் என்ன? டெய்லி இது வந்துக்கிட்டே தான் இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு இது முக்கியம். ஏன்னா தேவனுடைய வரியை சமயமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். அப்போது உலகம் கடைசியான ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்கிறதுக்கு இதுவும் ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரு இனத்துக்கு இனத்துக்கு எதிராக இன்னொரு இனம் எழும்பி கொண்டு இருக்கிறது உலகத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து என்பவன் அந்த ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு சயின்ஸ் இன்வென்ஷன் நிமித்தம் இடத்துல குளோனிங் வரைக்கும் வந்துடுச்சு சயின்ஸு. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இதுவும் அண்டர் கிரவுண்டில் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சயின்டிஸ்ட் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் சாத்தான் அதற்காக மனிதர்களை ஏவி கொண்டும் அந்த அறிவை மெருகேற்றி கொண்டும் இருக்க தான் செய்வான். ஆனால் இது முடிவு மரணத்தில் தான் இருக்கும். இது முடிவு உலகத்தினுடைய அழிவாய்த்தான் இருக்கும். அப்படியே இருக்கும் பொழுது
இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் டெக்னாலஜி வந்தபோது அவன் அந்தி கிறிஸ்து என்பவன் தனக்கு தேவையான எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அவனுடைய சேனைகளை பெருக்கிக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஆகவே தான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அனைத்துமே இந்த உலக அறிவை சாராமல் ஒரு மிகப்பெரிய அது பரலோக ரீதியான ஒரு அற்புதமாய், பரலோக ரீதியான ஒரு வழிகாட்டுதலாய், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல நான் கொடுக்குற சமாதானம் என்று தேவன் வந்து உலகத்தை தனியாய் பிரித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அப்போ உலகம் என்பது தேவன் அதில் வந்து பிரியமாக இருக்கிறார். தேவன் வந்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், கிருபையாய் ரட்சிக்கிறார் என்பதெல்லாம் உண்மை. ஆனாலும் கூட இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க தேவனுக்கு பிரியமில்லை. ஏன்னா இந்த பாவம், இந்த மரணம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்க நினைப்பது நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா வரப்போகக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது என்பதை நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கும் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பிறருக்கு சொல்ல வேண்டும். எண்ணற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தெரியாத எண்ணற்ற ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆகவே அவர்களுக்கும் தேவனுடைய நாமத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய மகிமையை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எல்லாருமே போகிறதுக்கு தகுந்தமாக நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நாம் தயவு செய்து பிறருக்கு சொல்லி, பிறருக்கு தைரியப்படுத்தி, பிறரை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தி ஹல்லேலூயா ஊழியத்தின் பாதையில் நடக்கணும். ஹல்லேலூயா. தேவன் மகிமையானதை செய்வார். காலம் சமீபமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிக்கு காட்சன் கோயில் பிள்ளை.